8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சுதான் ஊரும். வணக்கங்க. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறந்தாச்சு. செப்டம்பர் மாதம் வந்தாலே பண்டிகை முதல் வர்றது நமக்கு என்ன, விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி வந்தாலே தொடர்ச்சியாக பண்டிகை தான் வரும் பாருங்க. அதோட போகி வந்து பொங்கல் வரும். பொங்கல் வந்தோன்னே பண்டிகை போகும், நம்மளை விரட்டுற அளவுக்கு பண்டிகை வரும். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை, ஒவ்வொருத்தரும் கொழுக்கட்டை பண்ணுன்னா வெடிக்குது, எனக்கு அந்த பூரணம் சரியாக வரல அப்படின்னு ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. நம்ம ஈஸியாக நல்லா அழகாக வெடிக்காமல் நல்லா சாஃப்டாக ஒரு பூரணம் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ணிடலாமா விநாயகர் சதுர்த்திக்கு? வாங்க பார்க்கலாம். நான் பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பச்சை பயிரை வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மற்ற கடலைப்பருப்பெல்லாம் போட்டு செஞ்சோன்னு வச்சிங்களேன், வயிறுலாம் கடம்புடான்னு சவுண்டு கேட்கும். இதுனா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க, அதை நல்லா கழுவி குக்கரில் போட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பச்சை பயிறு நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். 5 விசில் வந்துருச்சு. நான் குக்கரை திறக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் அந்த பச்சை பயிருக்கு கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி வச்சேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்சேன். கரெக்டாக நிற்கிது பாருங்கள், நல்லா நசிய வெந்துருச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடுறோம். வேக வைக்கும்போது 2 உப்பு, ஏன்னா நம்ம வெல்லம் அதில் போட்டு சேர்க்கறதுனால உப்பு அதிகமாக போடக்கூடாது. இவ்வளோண்டு உப்பு போட்டு நம்ம வேக வச்சிடணும். இது நான் இப்போ வந்து இடியாப்பு மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பு மாவுனா நான் வந்து கடையிலலாம் வாங்க மாட்டேன், வீட்டிலே தான். நான் வந்து அந்த ப்ராசஸ்லாம் வீட்டிலே தான் நான் செஞ்சுடுவேன். ஏன்னா பச்சரிசியை ஊற வச்சு அது வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் அதிரசம் மாவு மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வறுத்து எடுத்துருவேன். 1 வருஷம்னாலும் இந்த மாவு கெட்டு போகாது. இப்படி கோலம் போட்டோன்னு வச்சிங்களேன், அப்படி நீட்டாக வரும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாவு. இந்த மாவில் தான் நான் இடியாப்பவும் புட்டு எல்லாமே செய்வேன். நல்லா சூப்பராக வரும் பாருங்க. இப்போ இதில் வந்து 2 உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றி பிணைஞ்சு ரெடி பண்ணிடலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ இதில் தூவிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னா. இப்போ வந்து நான் அந்த மாவு விரவதுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா தண்ணி கொதிக்கிட்டு தளன்னு வெட்டி கொதிக்கணும். அந்த தண்ணி ஊற்றி விரவுனாதான் மாவு நல்லா சாஃப்டாக அதுலேயே பாதி வெந்துருமா, சூப்பராக இருக்கும் பாருங்கள். எப்போவுமே தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா வெட்டி கொதிக்கணும். அப்படி உள்ள தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றி மாவை கிளறினாதான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வெடிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம கிளறுவோமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேற வைக்கலாம் பாருங்கள். அதில் ஊற்றினோடனே நமக்கு தெரியும், ஒரு திட்டம் தெரியும். நான் எப்போவுமே அளவு தண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன். கொஞ்சம் தாராளமாக தண்ணி நல்லா விடன்னு ஊற்றிட்டு இப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு எனக்கு கிளறும் போது அந்த திட்டம் தெரியும். அப்போது இப்போ ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினோன்னா கையை வச்சு பிணைஞ்சிடும். இப்போ நம்ம வறுத்த மாவு பார்த்தீங்களா, அதனால் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றினோன்னே பாருங்கள், நம்ம கம்மியாக தான் மாவு எடுத்தோம். கிளறும் போது பாருங்கள், அதுவே பாதி வெந்து நிறைய வருது பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே கையை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம இந்த சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கனால அது ஒட்டாது. பார்த்தீங்களா, மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான். நம்ம இனி கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அங்கே அந்த அச்சு ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள், அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு விட்ருந்தேன். அதுக்கெல்லாம் நான் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ள இது கொதிச்சுட்டு இருக்கும். இந்த கிண்ணத்துக்கு 1 கப்பு எடை அளவுக்கு பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு 300 கிராம் வருது. அந்த 300 கிராம் வெள்ளை பொடியை வந்து நான் இப்போ வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி மண் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, வெள்ளத்தை வந்து பெரிய மண்டை வெள்ளம் மாதிரி இருக்கும். அந்த வெள்ளத்தை வந்து நமக்கு வந்து தட்டிட்டு நல்ல மிக்சியில் டர் 2 வாட்டி விட்டோன்னு வச்சுங்க, இந்த மாதிரி தூளாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக வந்து உங்களுக்கு கரைஞ்சிடும். அது சின்ன டிப்ஸு. நல்லா கரைஞ்சிருச்சு. இனி இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயை வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி பாருங்கள். இதில் எல்லாம் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இந்த பச்சை பயிறு வந்து நான் இதில் வந்து நல்லா நசுக்கி எடுத்துறேன். அப்போ தான் நல்லா குலைவாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வெள்ளத்தில் போட்டோன்னே என்ன பண்ணும் தெரியுமா, அது வேகாத மாதிரி முழுசாக அப்படி எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மசிச்சுட்டு போட்டோன்னு வச்சிங்களேன், நல்லா குலைவாயிடும். இப்படி ஒரு மேட்சை வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகிடுச்சா, இனி நம்ம இதில் தேங்காய் தூள் இப்போ கொதிச்சுட்டு இருக்க இதில் வந்து வெள்ளை கரைசலில் தேங்காய் தூளை போடலாம்.
நான் 3/4 கிண்ண அளவுக்கு, இந்த கிண்ணத்துக்கு 3/4 கிண்ண அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போடுறேன். நீங்கள் என்ன ஒரு 4 ஏலக்காவை கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை வச்சு தட்டி அதில் போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்க்குறேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி இனிப்பு வகைகள் செய்யும்போது நான் சுக்குத்தூள் சேர்ப்பேன். ஏன்னா ஜீரணம் ஆகிடும். சுக்கு சேர்க்காம நம்ம விட்டோம்னா சிலவங்களுக்கு ரொம்ப இனிப்பு சாப்பிட்டா நெஞ்சில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம சுக்கு சேர்த்து செஞ்சோன்னு வச்சிங்களேன், அது வந்து சட்டுன்னு ஜீரணம் ஆகிடும். இப்போ இந்த பச்சை பயிறு வேக வச்சுருக்கோம்ல, நசுக்கி வச்சுருக்கோம் பாருங்க, அதை இதில் போட்டுடலாம். பச்சை பயிறு அவ்வளோ ஹெல்த்துங்க. இரும்பு சத்து கம்மியாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி பச்சை பயிரை வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் தேங்காய் துருவல் சக்கரை அல்லது நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தேன்னா வச்சுங்களேன், காலைல டிஃபன் மாதிரி முடிஞ்சிடும். அதுகளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தும் ஆகிடும். சரியாக சாப்பிடலைன்னா கூட கவலை கிடையாது. இப்போ இந்த இதோட நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தேங்காய் துருவல், வெள்ளை கரைசல், இந்த பச்சை பயிறு எல்லாம் சேர்ந்து அதோட மேஸ் ஆகும்போது வாசனையே நல்லா இருக்கும் பாருங்கள். மூக்கை துளைக்கிறேன். ஏன்னா நம்ம சுக்குத்தூள்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா கப கபன்னு வாசம் அடிக்கும் பாருங்கள். இப்போ வந்து சட்டுன்னு கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம வந்து வெள்ளத்திலே தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சதுனால இந்த பச்சை பயிரையும் நல்லா நசுக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். அதனால சட்டுன்னு உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயிடுச்சா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துருக்கிறேன். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ஆயில் வந்து அப்ளை பண்ணிப்போம். அப்ளை பண்ணிட்டு இந்த மாவு இருக்குது பாருங்கள், இந்த மாவில் கொஞ்சமாக இதில் வச்சிடலாம். இப்போ உள்ளே எல்லாம் நல்ல கேப் இல்லாமல் நல்லா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ரெடி பண்ண பூரணத்துலேருந்து கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக நான் உள்ளே போட்டுருவேன். இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்துருச்சா, நம்ம இப்போ எல்லாத்தையும் வச்சு வேக வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் டேஸ்டான கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் படைச்சி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.